புகழ் பாடி உன் திருப்பேடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பேடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உன் திருக்கோயிலிலே நான் ஒளியாக, ஏழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, எளியர் துயர் துடைக்க, வறியர் குலம் செழிக்க, அடிமை விலங்கொழிக்க, உரிமை குரல் கொடுக்க, உமது பணியேற்க நான் துணிந்தேன், உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பேடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் இறை பெற்று இல்லாதவர்கள் நீதிமான்களை எவ்வாறு துன்புறுத்த திட்டங்களை அறியாமல் இருப்பதையும் இறைவன் அவர்களை கைவிட மாட்டார் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன. நம் வாழ்வில் வரும் சோதனைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் தளராது கிறிஸ்துவின் வழியில் நடக்கும் அருளை வேண்டி திருப்பலியை சிறப்பிக்கும் மாணவர்களுடன் தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ மனிதன அன்பு பிள்ளைகளை, இயேசுவின் பிரசனத்திலே மகிழ்ச்சியின் நிறைவும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே இயேசுவை கண்டுணர்ந்து அவர்தான் மெசியா என்று நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து நீதிமான்களாக வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அதற்கு தேவையான எல்லா வரங்களையும், நீதிமானாக வாழ தேவையான எல்லா வரங்களையும் இந்த திருப்பலியூடாக நாங்கள் இவரிடம் கேட்டு மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டி கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ப உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி உதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞானனோடிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்.
நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம். ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள், நம் செயல்களை எதிர்க்கின்றார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கின்றார்கள், நட்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகின்றார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கின்றார்கள். அவரதுகளின் நடத்தையோ நம் எண்ணங்களை கண்டிக்கின்றது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துரோகமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையின்றி வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகின்றார்கள். தூய்மையற்ற பொருள் நின்று ஒதுக்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலக்கிச் செல்கின்றார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம்மை தந்தை என பெருமை பாராட்டுகின்றார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆராய்ந்து அறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசிமுறைகள் கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடிவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசவற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணர்வு இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருளுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவில் உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றுமே முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார்.
ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரை தானே கொல்ல தேடுகின்றார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கின்றாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகின்றேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ மெசியா என்று சொல்லி கண்டுணர்ந்து, அவர்தான் எங்களுக்கு வாழ்வளிப்பவர் என்று சொல்லி கண்டுணர்ந்து, அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல நீதிமான் என்று சொன்னால் நமக்கு தெரியும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. முதலாவது வாசகத்தில் தெளிவாக அவர் பேசுகிறேன், நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. கடவுளுடைய உள்ளத்தில் எப்போதுமே இருக்கின்றவர்கள் நீதிமான்கள். அப்படி வாழ இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இயலும். நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான், இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் அதை என்ன நம்மளால் முடியும். இயேசுவை நம்ப வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கின்ற பொழுது அவருக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுக்குரிய வாழ்க்கையை வாழுவோம், ஆனால் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கிறிஸ்துவ தெரியும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவ தெரியும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம், ஆனால் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஆகிய கிறிஸ்துவை நம்புவோம், அவர்தான் மெசியான்னு சொல்லி நம்புவோம், அவர் மேலே முழுமையான நம்பிக்கை வைப்போம். எப்படின்னு சொன்னால் முழுமையான நம்பிக்கைன்னு சொன்னால் தெரியும். முழுமையான நம்பிக்கைன்னா எந்த நேரத்திலையும் அவர்தான் என்று சொல்லி இருக்கிறது, அதான் முழுமையான விசுவாசம். எந்த நேரத்திலையும், எந்த நேரமும் என்று சொன்னால் எந்த நேரத்திலையும், நல்லது நடந்தாலோ கெட்டது நாளோ, இல்லாட்டிக்கு நாங்கள் தடுக்கி விழுந்தாலோ, இல்லாட்டிக்கு ஆரம்பங்களை ஏசிட்டாங்கன்றாலோ, இல்லாட்டிக்கு வாழ்க்கை சரியான பாதையில் போவாட்டிக்கோ, எல்லா வேளையிலும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவரோடு இணைந்திருக்கணும். அதுதான் இன்றைய நாளில் திருவை எங்கள்கிட்ட கேட்டு நிற்கின்றது. ஆகவே நாங்கள் கடவுளோடு இணைந்திருப்போம், அவர் மேலே நம்பிக்கை வைப்போம், அவர் எங்களை நீதிமானாக மாற்றுவார். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவா, அந்நிய நாட்டில் நிகழும் யுத்த நடவடிக்கைகளினால் உயிர்களை இழந்து தவிர்ப்பவர்களையும், தங்கள் உறவுகளை, சொத்துக்களையும், உடைமைகளையும், பொருளாதார நடவடிக்கைகள், கல்வி நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஈடுபட முடியாமல் தினமும் அழுகைகளும் புலம்பல்களுமாக பயத்துடன் வீடுகளில் முடங்கி வாழும் மக்களை கண்ணோக்கி அந்நிய நாட்டு தலைவர்கள் போர் நடவடிக்கைகளை கைவிட்டு சமாதானத்தை நாடி அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று எம்மை ஆன்மீக வழியில் ஈட்டிச் செல்வதற்காக வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அவரது ஆன்மீக பணிவாழ்வு சிறப்பாக அமைய அருள் புரிய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர், துறவரத்தால் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் பாதம் தருகின்றோம். இவர்கள் பணியை வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தாங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்று இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறியவரே, பாடசாலை மாணவர்களாகிய எம்மை ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் என்றும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமைகளை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலனும் அருளுமான இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் இறைவன் ஒருவரே. எங்களுடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்கள் போலாக்கவும், எங்களுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தவும், எங்களுடைய தேவைகளை அவருடைய சித்தத்தின்படி அருளவும் செய்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்போடு வந்தோம் காணிக்கை கொண்டு இறைவனும் திருப்பாதம், என் உள்ளம் அதனை உம்மில்ல பார்க்க இறைவா எழுந்து வர வேண்டும். ஏற்றருள்வே என் உள்ளமதை, ஏற்றருள்வே என் உள்ளமதை. காலை நேர பூங்கோயில் அதன் குரலை தந்ததோ, மாலை நேர மல்லிகை அதன் அழகை தந்ததோ. புவியில் வாழும் படைப்பு யாவும் உந்தன் காணிக்கை, நானும் என்னை உம்மிடம் தந்தேன் உந்தன் காணிக்கை. அன்போடு வந்தோம் காணிக்கை கொண்டு இறைவனும் திருப்பாதம், பகிர்வு கொண்டு என் உள்ளம் என்று மகிழ்ந்து வாழவே, பாசம் கொண்டு வாழ்விலே பிறரன்பில் வாழவே, ஏழை எளியோர் மகிழ்வை காண என்னை நான் தந்தேன், உன்னில் என்றும் இணைந்து வாழ என்னை நான் தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடியுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றிற்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர்.
ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசென்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசென்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். முன்னிலையில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மையும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம்மிப்பிராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளில் இவரை மெசியாவாக கண்டுணர்ந்து எங்களை நீதிமான்களாக வாழ அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய். மகிழ்கின்றேன், மகிழ்கின்றேன். கவலைகளே இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன். என்னை மறந்து உனை நினைந்து உளமுருகி நின்றேன். அன்பனூதன் வரவில் அன்பனூதன் வரவில் ஓடி அன்பின் சுனையில் மூழ்கி அடிமையாகி தேவா, வாழ்வின் நிறைவை உன்னில் கண்டேன். வாழ்வின் நிறைவை உன்னில் கண்டேன். இதயவாசல் திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய். மகிழ்ந்தேன், கவலைகளே என்னில் இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இயேசுவோடு வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த இயேசு தருகின்றார் எந்த நாவில் பொது பாடல், எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாடல், எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் பொது பாடல், எந்த இயேசு தருகின்றார். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.